ஹாய் கைஸ், ஒரு வழியாக தூத்துக்குடி வந்து சேர்ந்துட்டோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 3:30. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருச்செந்தூர் போய் ஆகணும். இதுக்கு மேலே சாப்பிடாமல் போனால் திருச்செந்தூர் பசியோடு போக முடியாது. இதுக்கப்புறமும் தூத்துக்குடி தாண்டி இதுக்கப்புறம் போனாலும் பெரிய ஹோட்டல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் முத்துன்னு ஒரு ஹோட்டல் வந்து தூத்துக்குடி வழியிலேயே அந்த வேல ஹைவேஸ்லேயே இருந்துச்சு. ஓகே, அங்கேயே காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஓகே இங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் அந்த ஹோட்டல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து வெளியில் ஸ்நாக்ஸு, சம்சா, கட்லெட்டு, டீ அது இதுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் பார்த்திங்கன்னா பயங்கர டெக்கரேஷன் போட்டு வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தா மறுநாள் காலையில் கிறிஸ்மஸ் 25th. ஸோ அதுக்கான டெக்கரேஷன் தான் வெளியிலே இருக்குது. கஸ்டமர்லாம் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு, கிராண்டாக இன்வைட் பண்ணுறதுக்கு இந்த டெக்கரேஷன்லாம் போட்டிருக்காங்க. சரி ஓகே, ஒரு வீடியோ எடுப்போம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். கார் பார்க்கிங் நல்ல பெருசாக இருந்துச்சு. காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போனால் இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக வெல்கம் பண்ணுற மாதிரி. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வைப்ஸ் வந்து மதியம் லன்ச் டைமில் வந்து அந்த பசியிலேயே அந்த வைப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை க்ராஸ் பண்ணி உள்ளே போனால் கிறிஸ்மஸ் தாத்தாவோட அந்த டெக்கரேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. வெளியில் பயங்கரமாக வெல்கம் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஓகே நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக உள்ளே போயிட்டு பசியில் போய் உக்காந்தேன் கைஸ். சாப்பாடு கேட்டால் சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போச்சுன்றாங்க. 3:30க்கு மேலே சாப்பாடே இல்லைங்கிறாங்க. கிடச்சிது வெறும் தயிர் சாதமும் அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி தான் கிடச்சிது. நார்மல் மினி மீல்ஸ் கூட இல்லைங்க. ஏன்னா டைம் வந்து 3:30 ஆனதால் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. கிடைச்சதே போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பவும் திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருச்செந்தூர் கோயில் ரீச் ஆக போகிறோம். அந்த வழியில் என்னென்னலாம் பார்த்தேன்னு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த மெமரிஸ் எல்லாம் லைஃப்பில் மறக்கவே கூடாது இல்லையா. நம்ம வியூவர்ஸ்க்கு காமிச்சிக்கிட்டே போகணுன்னு சொல்லிட்டு போனால் திருச்செந்தூர் கிட்டே போயிட்டோம். போனால் பயங்கர டிராஃபிக். திருச்செந்தூர் என்ட்ரன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.